ஏ தங்கராசு மாமா தங்கராசு சம்மந்தி வீட்டு ஜனங்க எல்லாம் 10 மணிக்கே வரதா சொன்னாங்களே இன்னும் வரலையா? என்னப்பா கிறுக்குத்தனமா பேசுற? அவங்க எல்லாம் கார்ல தானே வருவாங்க, இன்னும் காரே வரலையே. கூப்பிட்டியா? கார் வருதோ வரலையோ உங்க 2 பேரும் யாரா இங்க வர சொன்னா? நான் தான் தம்பி கூப்பிட்டேன். இவங்களே வர சொன்னா? என்னப்பா நம்ம வீட்டு ஓனர் அதுவும் எதிரில இருக்காரு, வீட்டுல நல்லது கெட்டதுன்னா அவர் கூப்பிட வேணாமா? ஒரு வீட்டுக்கு ஓனர்னா அவனுக்கு வாடகை கொடுக்கறதோட வச்சுக்கணும். என்ன மாதிரி விஐபி வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வர சொல்லப்படாது. சின்ன பசங்க யாரும் ஜென்டில்மேன் யாருன்னு அவங்க முகரே பார்த்தாலும் தெரிய வரா உனக்கு? சரி சம்பந்தி வர நேரம் ஆயி போச்சு, தம்பி ரெடி பண்ணு போ போ. டேய் ஓரமாலங்கடா. தம்பி பாக்ஸர் என்னடா 4 வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் பையனுக்கே பெரிய இடம் கிடைக்கலையே, என் வீட்டுல குடியிருக்கிற உன் தம்பிக்கு எப்படி அவனோட முதலாளி பொண்ணை கொடுக்கறாரு? ஒரு பாக்ஸர் கிச்சன்ல பேசுற பேச்சாராது? அதுக்கு எங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஒன்னை அடிப்பேன் உங்க ஒப்பனை அடிப்பேன் ராஸ்கல். எங்க அப்புறம் நீங்க எப்படி அடிக்கலாம்? ஏன்பா உன்னால தானே அடிக்கடிச்சது எனக்கு? என்னையே அடிச்சிட்டியா நீ? என்னடா சவுண்ட் சத்தம் போட்ட இங்கனக்குள்ள வெட்டி போச்சு. பாக்ஸர் கிச்சன்கிட்டே பாவலா கத்துறேன் நீ. கார் வருது, கார் ஓட போடா. வணக்கங்க ஐயா. வணக்கம். என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறேன்? முதலாளி வந்திருக்காரு, போய் மாலையை போடு. அட நில்லுங்க சும்மா இருங்க. அட ஒண்ணும் பேசாதீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சம்பந்தி சம்பந்தி கூட்டி வர்றாங்க. வாங்க, இதான் நம்ம வீடு. ஒரு நிமிஷம். டேய் மாலைங்க. அது வந்து டிரைவருக்கு போட்டாரு. நீங்க வாங்க. ஐயோ நீங்க வாங்க. முதலாளி ஏண்டா முதலாளிக்கு வாங்கின மாலையை டிரைவருக்கு போட்டியே, அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன் தம்பி நீங்களா சொல்லக்கூடாதா? ஆனா இந்த பையன் சொல்லிதானே போட்டேன் நானு. அதான் ஒரு போயிட்டார்ல பேட்ட. வாங்க வாங்க வாங்க. பழைய வீடா இருந்தாலும் ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க. வாடகை வீடுதான். நீங்க உட்காருங்க வாங்க. ஐயா இது என் பொண்டாட்டி, இது என் பெரிய தம்பி பொண்டாட்டி, அது என் பொண்ணு, இது பெரிய தம்பி குழந்தைங்க. என்ன பத்தி கொஞ்சம். ஐயோ சார் தான் இந்த வீட்டு ஓனர், எதிரில இருக்காரு. அப்படியா? உட்காருங்க. என்ன வேடிக்கை பார்த்து நின்னுட்டு போய் பலகாரம் காப்பில கொண்டு வாங்க. போங்க. சார் போன் அடிக்குது, நீங்க பேசிட்டு நீ போய் பாரு தம்பி. தங்கராஜ் உட்காரு. ஐயா நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. என்ன தங்கராஜ் நீ அப்படியே இருக்க? என்ன நீ தங்கராஜ்? நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்து முதலாளியா வந்தவன் தான். இப்ப நான் உன் வீட்டுல பொண்ணை கொடுக்கறேன்னா உன் தம்பி படிச்சிருக்கிறாரு, என் கம்பெனில வேலை பாக்குறாரு மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். யாரு இந்த தங்கராசுக்காவா? ஆமா, அப்பா அம்மா இல்லாத 2 தம்பிங்களை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய தியாகம். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டிங்களே ஒரே வீட்டுல ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்றது கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரே வீட்டுல 3 அண்ணன் தம்பிகளும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது பெரிய அதிசயம் இல்லையா? தங்கராசு, காசு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா பந்த பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது உன் குடும்பத்துல நிறைஞ்சு இருக்கு. தாயில்லாத என் பொண்ணை உன் குடும்பத்துல கொடுக்கறதுனால பாசமும் கிடைக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும். சம்பந்தி வணக்கம். சம்பந்தி வணக்கம். வணக்கம். நீங்க உட்காருங்க. வணக்கங்க. நான் யார் தெரியுதா? ஐயா இதான் நீங்க பொண்ணு கொடுக்க போறீங்களா மாப்பிள்ள? அந்த பையனுக்கு நேர் மூத்தவன், பேரு பாக்ஸர் கிருஷ்ணன். என் பேர் தண்டபாணிங்க, அவர் பிள்ளைங்க நானு. டேய் உன்னை அவர் கேட்டாராடா? நம்ம அறிமுகம் நாசமா போன காரணமே வந்தாங்க. சாரி பத்மா, சாரி அத்தை. பரவாயில்ல தம்பி. தொலைச்சு விடுங்க ராஸ்கல் உன்னைய. பெரியவரே, என் பையன் லூஸ் சட்டை போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு பண்டார மாதிரி இருக்கானேன்னு நினைச்சிடாதீங்க. நான் ஏன் இப்படி அவனை வளர்க்கறேன்னா அக்கம் பக்கத்து பொண்ணுங்க அவனை மடக்கிட கூடாதுன்னு தான். உன் பையன் வரலாம் அவர் கேட்டாரா? தள்ளியாங்க. சம்பந்தி, என்ன மாதிரி பெரிய அரசியல்வாதியோட தம்பிக்கு நீங்க பொண்ணு தரத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நினைச்சு பெருமைப்படுறேன். ஏன் சம்பந்தி, நீங்க போட்டிருக்க துண்டோட கலரை பார்த்தோம்னா நீங்களும் அரசியல் கட்சியில தான் இருக்கீங்க போல இருக்கு. ஆமாப்பா. பாத்தீங்களா நம்ம 2 பேருக்கு எவ்வளவு பொருத்தம்னு. சம்பந்தி, நீங்கள் நானும் சம்பந்தம் பண்றது கிட்டத்தட்ட கங்கையும் காவிரி இணையிற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் இப்போ கேட்டாங்களா? இல்லடா தம்பி, நம்ம குடும்பத்தோட பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கப்பா. போதும் பெருமை எல்லாம் எந்திரி. பாய்படி. என்னடா தம்பி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற? விடுறா, நானும் சம்பந்தி பார்லிமெண்ட்ல கூட மீட் பண்ணி பேசிக்கலாம். என்ன சம்பந்தி? தம்பி அண்ணே, பொண்ணோட போட்டோ இருக்கான்னு கேளுங்க. போட்டா என்ன போட்டா? சம்பந்தி சொன்னா பொண்ணு நேர்லயே கூட்டி கூட காட்டிட்டு போறாரு. இந்த வச்சிருக்காருல போட்டோ கூட. பொண்ணு ரொம்ப அம்சமா இருக்குதே, மகாலட்சுமிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாதிரி. எப்படி பார்த்தாலும் பொண்ணு ரொம்ப அழகா இருக்குதே. பொண்ணை பத்தி அபிப்பிராயம் ஓண்ட கேட்டாங்களா? இல்லையே. கையாரா அண்ணே, வா இப்படி வா இப்படி. அண்ணே, இந்த குடும்பத்தோட தலைவர் நீங்க 2 பேர் தான். பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பொண்ணு நல்லா தான் இருக்கு, என்னை விட கொஞ்சம் கலர் கம்மிதான். கலரை வச்சு நாக்கு வலிக்க வாடி. இந்த பொண்ணு ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. இது நம்ம வீட்டுக்கு வரப்போற அதிர்ஷ்ட லட்சுமி. ஐயா
எங்க வீட்டுல எல்லாருக்குமே உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்படியா? கல்யாண தேதி கூட நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். 8 டிக்கெட்ல என்னோட சேர்த்து 9 டிக்கெட். நீங்க எங்க போனாலும் நானும் கூட வருவேன். அக்கா யார் இவரு? வீட்டு ஓன பையன் தண்டபாணி. என்ன சிஸ்டர், கல்யாணத்துல நான் தானே ஓடி ஆடி வேலை செய்தவன், மறந்துட்டீங்களாக்கும்? பாக்குறத பாரு, என்ன அப்படி லுக்கு விடுறீங்க? இந்த தாத்தா சட்டையும் பட்டையும் பார்த்து என்ன சாமியார் எடை போட்டுறாதீங்க. இதெல்லாம் எங்க அப்பம் பண்ற கொடுமை. அவனுக்கு நான் அப்புறமா ரிவிட்டு வைக்கிறேன். எனக்கு மட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டீ ஷர்ட்டும் கொடுத்தா எப்படி இருப்பேன் தெரியுமா? ஒரு ஆப் அஜித், ஒரு ஆப் விஜய் மாதிரி இருப்பேன் நானு. அப்போ மத்தியானம் மேட்னி ஷோ தானே? ஆமா. டைம் ஆயி போச்சே. இப்படி மசமசன்னு உட்கார்ந்திருந்தா எப்படி? குடுக்க ஆளுக்கு ஒரு உருப்படியா ஐயோ பரவாயில்ல கூட, நானே கொஞ்சிக்கிறேன். அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நானும் இந்த குடும்பத்துல ஒரு மெம்பர். எனக்கு உங்க புடவை துவைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கா? 1 ரூபா தாரேன், நான் உனக்கு தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம். என்ன 1 ரூபா 1 ரூபா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, குடும்பத்தோட நாங்க எல்லாரும் சினிமாவுக்கு போறோம். அதான் வீட்டு வேலையில ஒத்தாசையா இருக்கிறேன் நானு. நீ என்னடா எங்க வீட்ல இருந்து ஒத்தாசை பண்றது? போறாங்க அண்ணே, சினிமா போறீங்களா? ஆமா. சரி போங்க. அதுக்கு எதுக்கு இந்த சில்ட்ரப்பா எல்லாம் கூட்டி போறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என் பொம்பளைக்கு தனியா சினிமா போவாங்க. ஒரு ஆம்பளை கூட மாட துணைக்கு போக வேண்டாமா? நீ ஆம்பளையா? பொம்பளை வேலை பாக்குற நீ ஆம்பளையா? போடா வரியா? போடா. ஏய் தம்பி, வீடுப்பா. தெரிஞ்ச பையன் தானே, கூட துணைக்கு வந்தா என்ன தப்பு? சரி, எங்க அண்ணி சொல்றதுனால உன்னை அனுப்புறேன். இதுல 500 ரூபா இருக்கு. சரி மாமா. எல்லாருக்கும் போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. சரி மாமா. மாமா, என்னம்மா? டிக்கெட் காசு நான் கொடுத்துடுறேன். என்னம்மா உன் காசு வேற என் காசு வேறயா? எல்லாம் ஒண்ணுதானே, அதையா போய் பிரிக்கிற? ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் கொடுத்துடுறேன். சரிம்மா, டிக்கெட் செலவு உன் செலவா இருக்கட்டும், டிஃபன் செலவு என் செலவா இருக்கட்டும். கொண்டா அண்ணே, இதுல 500 ரூபா இருக்கு. படமாட்டு வரப்ப எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி கொடுங்க. உனக்கும் சேர்த்தாண்டி. முக்கியமா எனக்கு மகாலட்சுமி சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. மாமா படங்க படங்க. ஆமா, என் பொண்ணு கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாவு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு, நான் ஹெல்ப் பண்ணேன் மாமா. ஆமா ராஸ்கல். எந்திரி எந்திரி. ஆமா, வீட்டுல தான் கிரைண்டர் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு போய் கூட சேர்ந்து மாவாட்டிக்கிட்டு இருக்க நீ? இல்ல சித்தப்பா, வீட்டுல கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லன்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வெளியில காசு கொடுத்து ஆட்ட வேண்டியதானே? அதை விட்டு இந்த குரங்கு மேல ஆட்ட விட்ட. வெளியில இருக்கலாம் தான் புறப்பட்டேன் சித்தப்பா. அதுக்குள்ள தண்டபாணி தான் வீட்லயும் ஆட்டோ வரல இருக்குல்ல. நீ யார நான் ஹெல்ப் பண்றேன்னு அவர் தான் சொன்னார் சித்தப்பா. ஏண்டா, என் பொண்ணுக்கு உதவி பண்றதுக்கு நீ யாரா? அத்தை பையனா மாமன் வேணா? இல்ல மாமா. என்ன மாமாவா? அது இல்ல மாமா. மறுபடியும் மாமாவா? கொஞ்சம் போவுல போவுல போவுல. உன்னை அப்புறமா பத்திக்க போ. எங்கடா ஓடுற? தெரியல. எங்க ஓடுற? எங்கயாவது போறேன். ஆமா, உனக்கு என்னடா சொல்லிருக்கேன்? மறந்துட்டேன். என்ன சொல்லிருக்கேன்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம்டா. அப்படியா? அத மீறி வந்து இல்லாம எங்க வீட்டு பொண்ணோட சேர்ந்து மாவாட்டுற மாதிரி எங்க வீட்டு பொண்ணை டாவடிச்சிருக்கீங்க. ஐயோ ஐயோ, ஆள் என்ன நுழைஞ்சிருவீங்களா? எந்திரா, கீழே போடாத. என்னடா என்னைய பயமுறுத்துறியா? பாக்ஸர் கிருஷ்ணன் கிட்டயே பாவா காட்டுற நீ. உன்னை குத்தி கொடலாம். பாவம், அவர் அடிக்காதீங்க சித்தப்பா. இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதா? ஓஹோ, அந்த அளவுக்கு எங்க வீட்டு பொண்ணோட மனசை கெடுத்து வச்சிருக்க நீ. உன்னை எங்க அடிச்சா சரி வராது. வெளியே வாடா, உன் கதையை முடிக்க. வேண்டாம் மாமா. ஐயோ, ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சல். தாண்டா தாண்டா. இந்த வீட்டுக்குள்ள வந்த காலை நான் ஒடிக்கல. உன்னைய என்கிட்டயே பிரார்த்தனை பண்றியா நீ? உன்னைய கொலை பண்ற மாதிரி. என்ன கொல்றதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கொன்னுக்கங்க. ஆனா எதுக்காக நான் உங்க வீட்டு பொண்ண லவ் பண்ணேன்றத சொல்றேன். அத கேட்டுட்டு அப்புறமா என்ன கொன்னுக்கங்க. ஓஹோ, கடைசி ஆசையா? சரி சொல் 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 சொல்றா. அப்படி உட்கார்ந்து பேச. என்ன மரியாதை? மேல உட்கார்ந்து கீழே வா. கீழே உட்காரு. நீங்களும் உட்காருங்க. எது உனக்கு ஈக்குவலா நானும் உட்காரணுமா? இல்ல, கயிறு கழுத்து இருக்குதுல்ல, உட்காருங்க. சொல்லு சொல்லு சொல்லு. தலைவா, உனக்கு தெரியாது இல்ல, எங்க அப்பனுக்கு சொந்தமா 4 வீடு இருக்குது. பேங்க்ல வேற 50 லட்சம் ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கான். அதுல இருந்து மாச வட்டி மட்டும் 50,000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. இது 50,000 வட்டி வருதா? ஆமா. தானும் அனுபவிக்க மாட்டேங்கிறான், என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறான். பாத்தீங்களா, ஒரு வயசு பையன் மாதிரியா என்னைய வச்சிருக்கிறான். அவன் போடுற பழைய சட்டையை என்கிட்ட கொடுத்து போட சொல்லி தாத்தா மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். கஞ்ச பையன், பிஸ்னாரி பையன். தலைவா, நான் மட்டும் உனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா எங்க அப்பனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவன் கொட்டம் ஃபுல்லா நீயே அடைக்கிறவ, அவன் அராஜகத்தை அழிச்சிருவ. ஏன் தெரியுமா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. பாயிண்ட். உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட, பேப்பர்ல போடுறானே. ஆமா, கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன. என்ன சொன்ன? நீங்க ஒரு உலக அரசியல் மாமேதை. கரெக்ட். இந்த ஒரு வார்த்தைக்கு தாண்டா நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப கயிறு அவுத்துருக்க. கவலைப்படாத. உன் கல்யாணத்தை ஏன் தலைமையில் நடத்துறேன். தலைவா, நீ என் தெய்வம்.
புரூஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடி. எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீ நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேண்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு கல் ஆக்காட்டு. காக்கா ஏன் கூப்பிடுது? ஒன்னதாண்டா. கம் ஹியர். லைப்ரரியில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன். உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவ நீ. அது அவுட். கெட் அவுட். கெட் அவுட் மேன். ஹாய் புரூஸ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படியே சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? கெட் அவுட் ஐ சே. யூ see புரூஸ், என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay da. Okay. Okay? இது பண்ணு. நெக்ஸ்ட். ஏய், நீ இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? கோ மேன். கோ. அவுட். ஏய் ஸ்டாப். யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல? ஓ வேலை என்ன? அத கொண்டு ஊத்தணும்ல? ஊத்து. ஊத் மேன். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. Sing in the rain. ஆரம்பிச்சிட்டாண்டா. I am swine in the rain. I am swine. Hey, I pay money. Complain warden. என்ன வேணும்? Good chutney. சட்னி. Hey, தேங்க்ஸ் சார். சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும். ஃபுல். அவ்வளவுதானே? வச்சிட்டேன். ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ, ஐ அம் சாரி. Hey, you. I fool of the idiot of the fool of the ass. Stop. இனிமே சத்தம் வரக்கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்தக்கூடாது. Get out. What? Out. Mitsubishi. Hitachi. வந்தாச்சு. Oh my god. It's a small magic. Have it. Thank you. It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சி, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். ஐயா. Come on. Thank you. Please take your seat. Thanks. What would you like to have? One. ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான்.
ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. ஓஹோ. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். ஏய் மணி கம் டுடே கோட் டுமாரோ யா. செல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்து பாய். எங்க பாருங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ தப்பா. ஐயோ அட பாவிகளா. ஐயோ. அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அடுப்பறியோ. எங்க ஆத்தா அப்பனுக்கு வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. இந்த 50 ரூபா காசுக்குடா எக்கடா போவேன் எக்கடா போவேன் எக்கடா. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா பண்ணு. தேங்க் யூ. ஆஹா பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ? இது வேஸ்ட். மாறிட்டாளே. என்ன ஸ்டீவோ, Yes? 20 crores லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க? ஐயோ அவன் டுபா கொடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா? Disturb பண்ணாத. நீங்க சொல்லுங்க. புரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores-ங்கிறது ஐ மேன் ஐம் ஹியர். ஒன் செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. Oh God, what a great family. ஐயா Keep this flower. thank you. We'll meet sometime. Okay. Bye. Sing in the rain. I am swine in the rain. பப்பா. Song in the rain. I am swine in the rain. Sing. என்னால ஒரு 10000 கூட போட முடியலையே. தெய்வமே, எனக்கே இந்த சோதனை. காதலுக்காக இந்த வேதனையா? ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? என்ன கூப்பிட கூடாதா? ப்ரூஸ், 1000 தான் இருந்தாலும் என்னோட 10000 எனக்கு மாட்டி விடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஏன் கூச்சப்படுறீங்க? நான் உங்க ஃப்ரெண்டோ வெல்விஷரோ இல்ல, அதுக்கும் மேல ப்ரூஸ், நான் உங்க வைஃப் ஆக போறவ. ஒரு நிமிஷம், நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். என்னமோ 2 லாரி மண்ணெல்லி போட்ட மாதிரி கையை தட்டிட்டு போறா. ஆஹா, இதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. ஆனா இந்த 2 கை இருக்கிற மேட்டரை எப்படி சமாளிக்க போறேன்? ஒரே டென்ஷனா இருக்குதே. ஐயோ, கல்யாணமான ஃபர்ஸ்ட் நைட்ல கண்டுபிடிச்சிருவாளா? இந்த சிகரெட் எங்க? ஒரு தம் அடிச்சாதான் ஏதாவது ஐடியா கிடைக்கும். புரூஸ், என்ன பண்ணலாம்? சொல்லாமலே நாக்க வெட்டின மாதிரி வெட்டிக்கலாமா? ஐயோ, அது ரொம்ப சின்னது, வெட்டிக்கிட்டாரு. இவ்வளவு பெரிய கையை எப்படி வெட்டுறது? இவனுக்கு 2 கை இல்லாம இருந்துச்சு. சிகரெட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட ஆயிட்டியா? ஐ வில் கேட்ச் யூ. இருடா வர்றேன். கொய்யால. புருஸ் புருஸ், ஏமாற பாத்தியம்மா, ஏமாற பாத்தியா? முதல்ல கத்திய கிளவி, கத்திய கிளவி. ஈஸ் சிட்டி ஃபாலோ. இவன் நாளா கையில சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பார், 2 கையாலையும் மாறி மாறி டம் அடிச்சுக்கிட்டு இருக்காமா. கம் அண்ட் see, கம். லுக் தேர். 2 கையும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு எப்படி தம் அடிக்கிறான் பார். லுக் தேர். பாருங்க. நான் தான் பாத்துட்டு மறுபடியும் என்னைய பார்க்க சொல்ற. பாரு. என்ன கால்ல தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா? கையங்க. என்னடா நடக்குது இந்த வீட்ல? 2 கை இல்லாம டே அண்ட் நைட் ட்ரெய்னிங் எடுத்து காலெல்லாம் தம் அடிக்கிறாரு. அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா? அவருக்கு தான் கை இல்லனா உனக்கு கண்ணு இல்ல? புருஷ், நான் சொல்றத கேளு. அவுட். இல்ல. கெட் அவுட். நான் கண்ணால பார்த்தேன். 2 கையும் பார்த்தடி. அடியே. Sing in the rain. மணி 8:30 மேல ஆகுது. சன் டிவி நியூஸ் கூட முடிச்சிட்டாங்க. இவளுக்கு எங்க போய் தொலைஞ்சாலுன்னு தெரியலடா. டேய் மச்சாங்களா, அவளுக்கு என்னைக்கு வேலைக்கு போனாங்களோ அன்னைக்கே குளிர் விட்டு போச்சு. அப்பா, என்னம்மா? நாளைக்கு எங்களுக்கு டெஸ்ட்பா, மேத்ஸ் சொல்லி கொடுங்கப்பா. அப்படியா? என்ன மேத்ஸ் இது? சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பா. சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். மச்சான், ஒரு அளவும் புரியல. நீ தான் டிகிரி வாங்கணும்னாச்சா? என்னன்னு பார்த்து சொல்லி பார்க்கலாம். என் பொண்டாட்டி இன்னும் வரலையேன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற கடுப்ப கலப்பாத போடா. ஏன் என்ன தெரியலன்னா தெரியும் சொல்லிட்டு போ. அதையே எத்தி வளைச்சு பேசுற? சாந்திக்குட்டி, அப்பாவுக்கு எல்லா கணக்கும் தெரியுமா? இருந்தாலும் டைம் கிடையாது.
அதனால அம்மா வந்த பிறகு அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அம்மா தான் வேலைக்கு போறாங்களே, நீ வேலை இல்லாம சும்மா தானே இருக்க, நீ சொல்லிக் கொடு. ஏமா அப்பாவுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு யார் உனக்கு சொன்னது? அம்மா தான் சொன்னாங்க. பாத்தியா, பிள்ளைகளே நம்மளுக்கு எதிரியாக்கி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. எச்சரிக்கையா இருங்க. அப்பா என்னடா ஆயிப்பை நான் கழுவுடுப்பா. ஏண்டா நார பயப்புல கக்கிஸ் பண்ணி கழுவு தெரியாதா உனக்கு? அம்மா நம்ம டெய்லி கழுவுடுவாங்க. பாத்தியா, பிள்ளைகளையும் கடுத்து வச்சிருக்காவ. அவன் மட்டும் இங்க வரட்ட, அவளை அப்படியே சாத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போறேன். நீ வேணா மகனே. டேய் மச்சான், நீ என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். வா என் பிள்ளை கொண்டு தண்ணி ஊத்து. ஆச்சி யார பார்த்து என்ன வேலை வாங்குற? ஆமா, நீ எல்லாம் கக்கிஸ்க்கே போறல. டிகிரி படிச்ச நாட்டுல கொடுக்குற வேலையை பாடுறா. அப்பா என்னம்மா பசிக்குதுப்பா. பசிக்குதா? என்ன இந்த நேரத்தை நாருது? எப்படா அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் வச்சு கொஞ்சிரீங்க? ஏய் சலப்புன ஊத்து, சலப்புன ஊத்து. ஏய் நாளைக்கு நீ ஊருக்குள்ள வச்சு அதுக்கு அக்கிசுக்கு போனாலும் அதுவும் இப்படித்தான் ஆறும். அதுக்காக 10 பாட்டில் பின்னாடி ஊத்துனா கூட நாத்தம் போகாது. பசிக்குதுன்னு சொல்லுதுடா. பசிக்குதா? அப்படியே தூக்கி போட்டு மிதி. அதானே. அது ஆட்டா எல்லா நேரத்துலதான் பசிக்கிறது, பேலை வர்றது, மோளை வர்றது எல்லாம் கர்மம். ஏதாச்சும் ஹோட்டல்ல கிட்ட வாங்கி கொடுத்து தொலைங்கடா. நீ வேற ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா அப்புறம் வரிசையா ஒவ்வொன்னா ஆய் போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எவன் உட்காந்து மாத்தி பின்னாடி தண்ணி ஊத்திட்டு இருக்குது. அதெல்லாம் வேணாம்டா. டேய் சுமாரா மச்சான், இருக்கிறது 100 ரூபா. இதே நம்ம ஹோட்டல் கிட்ட செலவழிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு 5க்கும் 10க்கும் அவங்க கிட்ட கையேந்த வேண்டி வரும். அதெல்லாம் நான் சொல்றதை கேட்டுங்க. பேசாம நாமளே சமைக்கிறது பெட்டர்னு தோணும். என்ன பாயிண்ட்? அரஞ்சனா அவளுக்கு நம்ம சமைக்க வைக்கணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி லேட்டா வராளுங்க. அது புரியாம நீங்களும் சமைக்கிறேன் குதிக்கிறீங்களே, அந்த வார்த்தையோட கேவலமா போயிட்டீங்களா? மச்சான், நம்ம பொண்டாட்டிகளுக்கு பயந்தாடா சமைக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்காக சமைக்கிறோம்டா. யாருக்காக இருந்தானா? ஆம்பளை சமைக்கலாமா? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. இந்த இடத்துல நீ கொஞ்சம் சிந்திக்கணும். என்னைக்கு ஆம்பளைங்க நம்ம வேலையை அவளுக்கு கையில எடுத்தாளோ அப்பவே பொம்பளைங்க அவளுக்கு வேலையை நாம கையில எடுத்துக்கிட்டு சமையல இருந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியும் நிரூபிக்கணும். அப்படி ஒரு நாளாவது பண்ணாதான் அவளுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும். நேரத்தோட வீட்டுக்கு வருவாளுங்க. ஓஹோ, அவளுக்கு குற்றத்தை அடக்கிறதுக்காக சமைக்கணுங்கிறீங்களா? இந்த பார், என் பொண்டாட்டி அடக்கிறதுக்காக சமைக்கிறது சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கா? ஒரு நிமிஷம். என்ன ஆளாளுக்கு சோறு குழம்புன்னு தனித்தனியா பண்ணா லேட் ஆயிடும். அப்ப ஆளுக்கு ஒரு ஐட்டமா பிரிச்சுக்குவோம். அப்ப சோறாக்குற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சாம்பார், எனக்கு ரசம். சீக்கிரம். மணி 8:30 பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தாங்களோ என்னமோ தெரியல. அம்மா இதோ இங்க இருக்காங்க. எல்லாம் இங்கதான் இருக்குதுங்க. ஏன் கண்ணு, ஸ்கூல்ல இருந்து எப்படி வந்தீங்க? அப்பா கூட்டு வந்தாரா? இல்லம்மா, நாங்களே நடந்துதாமா வந்தோம். டேய் உங்க அப்பா எங்கடா? அப்பா உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க. சமைக்குதா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுங்க கக்கூசு போகும்போது கூட இதுங்களுக்கு சொம்புல தண்ணி நம்ம மொண்டு வைக்கணும். இதுங்க சமைக்குதாப்பா. ஏன் சாந்தி, உங்க அப்பா கூட சமைக்கிறாரு? ஆமாமா. ஏடி, இன்னைக்கு நிச்சயமா மழை வர போகுது. நாம வேலைக்கு போன ஒரே வாரத்துல இப்படி மாறிட்டாங்களே, எப்படி காது? நாம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அதான். இன்னும் 2 மாசம் தொடர்ந்து வேலைக்கு போனோம்னு வெயி, அப்புறம் எதிர்த்து வீட்டு மாமா மாதிரி மொத்த வேலையை அவங்களே பாத்துருவாங்க. அப்புறம் நமக்கு கவலையே கிடையாது. ராமநாதா கொஞ்சம் வர. ஏன்டா கத்துற? நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன்ல. நீ கன்ஃபியூஸா இருக்கியா? நானும் சோறாக்குறதுல கன்ஃபியூஸா இருக்கேன்டா. என்ன? அதாவது கொதிக்கிற தண்ணியில அரிசி போடுறதா இல்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்துறதா? சோறு வைக்கிறதா ஒரு மேட்டரே கிடையாது. அதை விடுறா. குழம்பு வைக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணு. சாம்பார் தானே? ஆமாடா. என்ன குழப்பம்? என் பொண்டாட்டி டிகிரி படிச்சிருக்காளே ஒழிய அவளுக்கு கடுகட கூட மூளை கிடையாதுடா. இத்தனை பருப்பை வச்சுட்டு போறாளே வீட்டுல, இதுல எதை சாம்பார்ல போடுறதுன்னு டப்பாவில எழுதி வச்சு போயிருக்காளா? அது எப்படி எழுதும் பக்கி? சேர்ந்துருக்கிறது ஏன் பொண்டாட்டி கூட இல்ல? இப்ப நீ என்ன பண்ற? எல்லா பருப்புலையும் இவ்வளவு எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு ஒரு கிண்டி விடு. வித்தியாசமா இருக்கும்ல? அருமையான ஐடியாடா. இதை தவிர பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி எல்லாம் போடுங்க. மச்சான், எல்லா பருப்பையும் போட்டு கிண்டுனா அது பேர் குழம்பு இல்லடா மச்சான், கூட்டு. எதுவா இருந்தாடா எவகப்பா நம்மள? நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பாரு, நம்ம வைக்கிறதா ரசம். போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா. நான் ராணிங்களா? மகாராணி. என்னடா? என்னம்மா? 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சுதான் வரணும். முயற்சி பண்றேன். என்னங்க, பெங்களூர் போறீங்கல்ல, அப்படியே எனக்கு 2 மைசூர் சில்க் சாரி வாங்கிட்டு வாங்க. மைசூர் சில்க் என்னம்மா, மைசூர் சிட்டியவே உனக்காக கொண்டு வந்து இறக்குறேன். அதுல தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ரிட்டர்ன் பண்ணிடு. ஏன் மச்சான், உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா? மச்சான், பெங்களூர்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரங்கள இவனும் ஒரு ஆளு. அப்பிப்பிடியா? என்ன அப்பிப்பிடியா? இப்ப அவன் ரேஞ்ச் எல்லாம் நீ பார்க்கத்தானே போற. வாங்க. ஹாய் கபாலி, how are you? என்னடா உன்னை இத்தனை நாளா பார்க்கவே முடியல.
Come on, வாடா. எங்கடா கருப்பியா? ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி முடிக்க வேண்டியிருக்கு. வீட்டை விட்டு எங்க வர முடியுது? ஆமா, நீ எப்படி இருக்க கருப்பியா? I am fine. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டியா? டிங்கரிங்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அட ஏன்டா வவுத்தத்துல கலப்புற? உன்னை பாக்குறகாண்டியே வாடகை கார் எடுத்து வந்திருக்கேன்பா. வாடகை கார்? உனக்கு அறிவு இருக்காடா மடையா? ஏப்பா? ஏண்டா நீ வரேன்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா என் 10 கார்ல ஒரு கார் அனுப்பிச்சிருப்பல. நான் சொல்லல. போடா, நான் எவ்வளவோ சொன்னேன் சார். இவன் தான் சார் கேட்க மாட்டேன்டா சார். ஏய், யார் அது லூசு? பாத்தியா கருப்பியா? பேச்சோட பேச்சா அவங்கள உன்கிட்ட சொல்ல மறந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்குடா. இவன் பேர் ராமநாதன், இவன் பேர் ரவிசங்கர். அப்புறம் கருப்பியா, உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிக்காக தான் டேய், இதெல்லாம் வெளியில நின்னு நான் பேசணும். பங்களா உள்ள தண்ணி அடிச்சிட்டு பேசலாம் வாடா. கம் கம். கருப்பியா, ஏய் பக்கடி ஓடி ரெடி பண்ணு. குட் மார்னிங் டாக். குட் மார்னிங் லேடி. ஆஹா, என்ன மாதிரி இருக்குதுங்க. ஐயோ ஏன்டா டேய், பாத்தியா நம்ம கபாலி என்னமோ டுபாக்கூர் பார்ட்டி நினைச்சேன்டா. ஆனா என்ன ரேஞ்சில புடிச்சு வச்சிருக்கான் பாத்தியா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நாய் பார்ட்டியை வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் போயிரணும். ஏ கபாலி, நீ எதுக்கு ஒரி பண்ணிக்காதடா. இப்ப என் பிசினஸ்க்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. அதனால நீங்க 3 பேரும் என் பிசினஸ்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடுங்க. மெட்ராஸ் பிரான்ச் நீங்க கவனிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா கருப்பியா. என்னடா நமக்குள்ள வெண்டைக்கா தேங்க்ஸ். டேய், உங்க 3 பேருக்கும் மாச சம்பளமா 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துறேன். 1 லட்சமா? சார் விளையாடாதீங்க சார், நிஜமா தான் சொல்றீங்களா? பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. இந்த டாக்குக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 5000 ரூபீஸ். நீங்களா சாப்பிடுங்க. டேய், இந்த லண்டனுக்கு டிக்கெட் போட சொன்னே போட்டியா? இல்லைங்க சார். கபாலிக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போடு. ஓகே சார். கபாலி, ஒரு வாரம் லண்டன்ல என்னோட தங்க. சார் எங்களுக்கு டிக்கெட் போடுங்க சார். பிளேன்ல ஒரு வாரமா உட்கார்ந்து வரேன் சார். ஃப்ரெண்ட்ஸ்க்குடா. 4 டிக்கெட்ட போட்டுருப்பா. சரிங்க சார். என்னடா அதெல்லாம்? நீ மனுஷன் இல்லடா, தெய்வம்டா. என்னைய போய் தெய்வம். என்னைக்கு என் ஃப்ரெண்ட் நம்மள பூரா பார்ட்னர் ஆக்கிட்டானோ அன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுங்கறத மட்டும் திங்க் பண்ணுங்கடா. தேங்க்யூ மச்சான். அடி அடி அடி. மச்சான், நாம அவரோட பார்ட்னர் ஆகி வசதி வாய்ப்பு எல்லாம் வந்த பிறகு இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதுல இப்படி ஒரு நீச்சல் குளத்தை கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீச்சல் அடிக்கணும் மச்சான். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கொண்டாந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வச்சோம்னா இதுக்கு இருக்க மரியாதையா போயிடும். அதுக்கெல்லாம் வேற பார்ட்டி இருக்குடா. அதுகளோட வந்து குளிச்சாதான் இதுக்கு மரியாதையே மரியாதை. கரெக்ட் மச்சான். இங்கே 2 ஐட்டம். பாத்தியா சைடுல நிப்பாட்டினானே. அதுக்கெல்லாம் எதுக்கு? எனி டைம் என்ஜாய் பண்றதுக்கு தான். கரெக்டா சொன்ன. பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பொண்டாட்டி பிள்ளையோட குளிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா ஏதோ குட்டிலேயே குளத்துல கொண்டு போய் தள்ளு. அது பாட்டுக்கு எருவு மாட்டோட எருவு மாடா குளிச்சுட்டு போறாங்க. அவளுக்கு ரேஞ்சுக்கு அவ்வளவுதான். இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும்ப்பா. மச்சான், போலீஸ்ல எதுக்குடா வராங்க? அதான் சொன்னால ஏதாவது காசு கிட்டு புடிட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க. ஏது நாம பணக்காரனாலும் இதே ப்ராப்ளம் தான் போல இருக்கு. ஆமா, பணக்காரன் ஆயிட்டா இதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். என்ன போலீஸ் ஒருத்தர் போது தெரியலையே. ஐயோ, அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சார். அடிக்காதீங்க சார், கிட்னி ப்ராப்ளம் சார். சொல்டா, மரியாதை சொல்லு. என்னோட கஞ்சா அடிக்காதீங்க சார். அண்ணா அடிக்காதீங்க. ಅಲ್ಲಿ 3 நிமிஷம் சார். எந்திரா. யாரா அவன்? என் பிசினஸ் பார்ட்னருக்கு. எங்க டிரைவர் சினிமா போயிட்டா? பாருடா. தெரியாதுங்க போயா.